நமக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்குது. மாப்பிள்ளை கொண்டாந்து இறக்குறாரு. வாங்கயா सर ये प्रोटीन ले जाना जी देखिए कितना अच्छा खिला दिया. अच्छा से माशाल्लाह माशाल्लाह खिला दिया. ये 2 दिन ले जाना ये खाली ஈத் பெருநாள் லஞ்சுக்கு நம்ம ஒரு அரபி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். அது செட்டிங் பாருங்கள். அப்படியே நம்மளை பட்டு கம்பளம் விரித்து வர வைக்கிறாங்க. ஏன்னா ஹோட்டல் காஸ்ட்லியான ஹோட்டல். இந்த ஹோட்டலு மேலே போகணும். இந்த ஹோட்டலு மசாலா இங்கே வந்து இந்த ஹோட்டல் வந்து மதுகுத்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பயங்கர பிஸியாக இருப்பாங்க இந்த ஹோட்டலில். மதுகுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. மதுகுத்து அப்படிதான் ஒவ்வொரு குக்கரையாவது ரெடி ஆகும். மசாலா அதே மாதிரி நிறையா ஐட்டங்கள் இங்கே வச்சுருப்பாங்க. வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ணன் தான் இன்றைக்கி நமக்கு இது கொடுக்குறாங்க. பில்லு போட்டுக்கிட்டுருக்காங்க. ஹோட்டல் எப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி பட் ரொம்ப க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும் இந்த ஹோட்டலில். அதில் இந்த ஹோட்டலுடைய பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக அட்மாஸ்பியர் வச்சுப்பாங்க. மேலே போய் தான் சாப்பிட போகிறோம். நம்ம மேலே டைனிங் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் டைனிங் ஏரியா. அதே மாதிரி இங்கே வந்து காவா சாய் வச்சுருப்பாங்க. 24 hours காவா சாய் ஃப்ரீ. டைனிங் ஏரியா இது ஒரு பெரிய டைனிங் ஏரியா மாஷால்லா. இது வந்து மேலே உட்காந்துக்கிறானாலும் உட்காந்துக்கலாம், அப்படி கீழே உட்காந்துக்கிறானாலும் உட்காந்துக்கலாம். மேலே வந்து நம்ம கொடுத்ததுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரும், ஆர்டர் வரும். நம்ம இது மாதிரி மஜ்லிஸாக இது கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு எதில் பிடிக்குதோ போய் உட்காந்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 5 பேர் வந்திருக்கோம். 5 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பாடு சொல்லியிருக்கான்னு தெரியல. பட் ஓவரால் மாஷால்லா சூப்பர். உட்காந்துட்டார் மஜ்லிஸில். மச்சான் உட்காண்டாங்க சாப்பாட்டுக்காக. மாஷால்லா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சாப்பாடு வந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக பேசியர் பிரச்சனை. டைப் வச்சு ஒன்று மாற்றி சொல்கிறேன். நம்ம போய் हम तो देखे फर्स्ट வந்து 5 आदमी फर्स्ट வந்து சூப் வந்திருக்கு. सब कुछ अच्छा खिला दिया मैं. हाँ ठीक है. சூப்புக்கு அப்புறம் ஒரு சட்னி வந்திருக்கு. சட்னிக்கு அப்புறம் வெங்காயம் வந்திருக்கு. வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா வந்திருக்கு. என்னன்னா இங்கே வந்து பொரிச்ச வெங்காயம் கொடுப்பாங்க. அது அந்த சோத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் வித்து சூப்பு. நீ குடிங்க. அஜீஸ் தான் குடிக்கிறாப்புல. என்ன நல்லாவே இல்லைனா நீ நல்லா இருக்கிறீ. உங்களுக்கு நல்லது உங்களுக்காண்டி கண்டென்ட் இல்லை அஜீஸ். உள்ளதை நம்ம சேனல் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லும். நல்லதை நல்லதாக சொல்லும், கெட்டதை கெட்டதாக சொல்லும். அதில் என்ன கேட்டோம். சூப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பு வந்து ஸ்பூன் கொடுத்தாங்க. ஸ்பூனில் கொடுத்தா நமக்கு சரியாக வராது. ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி எலும்பு சூப்பு. ஆட்டு சூப்பு தானேங்க. இது மாட்டு வால் சூப்பு. வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்குது. மாப்பிள்ளை கொண்டாந்து இறக்குறாரு. வாங்கயா सर ये प्रोटीन ले जाना जी देखिए कितना अच्छा खिला दिया. अच्छा से माशाल्लाह माशाल्लाह खिला दिया. ये 2 दिन ले जाना. ये खाली वाला दे दो. கறி வந்து மாஷால்லா கொலன்னு கறி வந்திருக்கு. நம்ம இல்லை உண்மையாவா? நம்ம எதிர்பார்த்த கறி மாஷால்லா. சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாட்டில் இந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆனியனை தூவணும். அதில் ஆனியனை தூவிவிட்டு அதுக்கப்புறம் இது இருக்கும் கொஞ்சோண்டு அந்த இங்கே கொடுக்குற சாஸ், இந்த சாஸை போட்டு அப்படி இந்த பச்சை மிளகா தூக்கி வெளியே போட்டு அப்படியே குழச்சடிக்கணும்.
மாஷா அல்லாஹ். இந்த குழச்சி விட்டு இதில் கொஞ்சோண்டு கறி எடுக்கணும். அந்த குழன்னு உள்ள கறி எடுத்து இதில் வச்சு அப்படியே ஒரே இறக்கு. शुक्रिया भाई. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அரபி சாப்பாடு தான். என்னென்னா பிளேட்டு பூரா சாப்பாடு கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணிவிட்டாங்கன்னா இது அந்த இதை வச்சு மேடாக்கி கொண்டு வந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷால்லா டாப் டக்கர் இன்றைக்கி அரபி சாப்பாடு ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அரபி சாப்பாடு நோம்பு அன்னைக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை, சாப்பிட்டோம். பரவாயில்ல. இன்றைக்கி வந்து அடுத்து விழாக்கள் இது கண்டினியூ ஆகும். விழாக் கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தோம். முக்கியமான சொன்னோம், கறி பயங்கர சாஃப்ட்டு. அதே மாதிரி கறி சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸியாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த கறி, வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடல, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஓவரால் சாப்பாடு சாப்பிடலாம், பட் அமௌண்ட்டு கொஞ்சம் கூடுதல். கடை லொக்கேஷன் இருக்குது, தர்றேன், வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. அரபி சாப்பாடு சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சவங்க கைக்கு செண்டு வச்சுருக்காங்க. செண்டு எடுத்து இப்படி கசைக்கணும், அப்போ தான் அந்த கறி வாடை போகும். பல்லுக்குத்துற குச்சி வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம், சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிஞ்சவொடனே இன்றைக்கி காவா வச்சுருக்காங்க, அதையும் காட்டினேன். வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. காவா காவாவுக்கு பேரிச்சம்பழத்தை காணாம், பட் காவா மட்டும்தான் இருக்குது. அஜீஸு அஜீஸு என்ன இங்கே வாங்க. என்ன அஜீஸ், இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. அருமையான சாப்பாடு. கறியெல்லாம் நிறையா இருக்குது, சாப்பிட முடியல. பேர் தெரியல. ஆனால் மந்தி அப்படின்னா எங்களுக்கு தெரியும், வேறு ஏதோ பேர் சொன்னால் என்னன்னு தெரியல. பட் ஓவரால் மாஷா அல்லாஹ் டாப் டக்கர். சாப்பிட டக்கர் டை. நம்மளுடைய ஸ்ரீலங்கா நானா வீட்டிலேருந்து இன்னைக்கு விருந்துக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸு காவா கொண்டு வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ். நானா கொடுத்த காவா, பட் வெளிச்சம் இல்லை, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சொல்ல மாதிரி நீங்கள் சொல்லுங்க, சும்மா நீங்கள் சொல்லுங்கள். சிக்கன் ஃப்ரை இது. ஓகே ஓகே மாஷா அல்லாஹ். ஓகே அடுத்து சிக்கன் கடாய். சிக்கன் கடாய் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அவங்க விடுங்க. ஆமாம், சிக்கன் கடாய். இது வந்து சிக்கன் கடாய். நானாக தான் எனக்கு ஏற்பாடு. மாஷா அல்லாஹ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேங்கோ, அதாவது ஸ்பைஸ் ஸ்வீட் எல்லாம் மிக்ஸ். சரி அல்ஹம்துலில்லாஹ். சால்ட் எல்லாம் ஓகே. உன்னுடைய ஃபேவரட் இது ஏலக்காய் கொஞ்சம் கூட போட்டீங்க. ஏலக்காய் கொஞ்சம் கூட போட்டுருக்கீங்களா? சரி அல்ஹம்துலில்லாஹ். பீஃப் ஓகே மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு. பீஃப் கல்கல். இது பேர் பீஃப், இது பேர் என்ன? பீஃப் கல்கல். பீஃப் கல்கல். ஓகே. ஜும் ஜும் அன்னரி. இது ஜும் ஜும்மா. இது வந்து நம்மளா வைக்கிற பேர் ஜும் ஜும். இது வந்து சிக்கன் ஜம்ஜம். ஆமாம், இது வந்து நானாவுடைய ஏற்பாடு. இது வந்து நம்மளுடைய நண்பர், என்னுடைய ஆறுயிர் நண்பர். எந்திரிங்க சும்மா. அடுத்து வந்து இது என்னது? இது என்னண்ணா? இது இந்த கந்தூரி. சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி இல்ல தந்தூரி. இது வந்து நம்ம ஊருக்கு கந்திரி சாப்பாடாம். கந்தூரி பி. இந்த சேட்டைக்காரு கடைசியில் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்க. திரைக்கதை வசனம் எல்லாமே அப்துல் நானா தான். மசாலா சூப்பராக செஞ்சுருக்காங்களே. இதுனா சிக்கன் வந்து பெப்பர் சிக்கனா? மேங்கோ ஜம்ஜுமா. கொஞ்சம் வைங்க. ஓ, அது வந்து தனியாக தான் சாப்பிட்ணுமா? இது இப்போ செஞ்சதா? அல்ஹம்துலில்லாஹ். இல்லை போதும், ஜம்ஜும் நம்ம டேஸ்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஜம்ஜும்
எப்படின்னு தெரியல நமக்கு ஜம்ஜும் சொல்லட்டுமா? இங்கிலீஷ் ஆலையா இல்லை தமிழ் தான் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச பாஷை தான். என்னென்னா என்னுடைய கேரக்டரு 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இரவு 7 மணிக்கு போகிறோம். ஆமாம், இரவு 7 மணிக்கு மேலே. நைட் டியூட்டிக்கு போகிறாங்க. அது என்னுடைய கேரக்டர் சொல்கிறேன். 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். பட் முதல் முறையாக அன்டயத்தில் 1 வருஷத்துக்கு அப்புறம் 12:30 மணிக்கு இப்போ தான் சாப்பிட்றேன். மாஷா அல்லாஹ். இதில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. குறிப்பாக உங்களுடைய அன்பு இருங்க, நீங்கள் எதுவும் துடிக்கிறீங்க? உங்களுடைய அன்பு, அவருடைய பாசம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதான் டேஸ்ட்டு கூட இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆசை மனுஷ மக்களோட கார்டனுக்கு வந்து இப்படி உட்காந்து நல்லா வெளிச்சத்தில் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. மாஷா அல்லாஹ். மணி 12:30 மணி. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பேட்டி யாருக்கு நான் போனோம்? புரியல. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து இனிப்பு மாங்காய் அப்படிமா. இனிப்பு மாங்காய் மாங்காமோ எங்களுக்கு ஜம்ஜுமா. பாஸ் ஆக்களை கதையை கேட்டாக்க பாஸ் எதிரி கூட நமக்கு எதிரி கூட பாஸ். இது எப்படி செஞ்சீங்க ஜம்ஜும்? மாங்காயை வெட்டி மாங்காயை உரிச்சி மாங்காயை சீவி மாங்காய் உரிக்கிறது மாங்காய் தேங்காயா? ஏன் தலைவரா? இரவு 1 மணிக்கு அன்பு தொல்லை தாங்க முடியல. நானாவோட அன்பு தொல்லை. இங்கிட்டு வரங்க, அவர் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு வர்றாரு 1 மணிக்கு. வீட்டிலேருந்து வட்டலப்பை செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வட்டலப்பை சாப்பிட்டு பார்ப்போம். வட்டலப்பை என்னண்ணா? கருப்பட்டி வட்டலப்பா நானா? என்னதில் சிவப்பு வட்டலப்பை என்ன போட்டு செஞ்சுருக்கீங்கன்னு நானா விட்டு வட்டலப்பத்தை டேஸ்ட் பண்ண போகிறேன். நானா எப்படி நல்லா இருக்கு சொல்லுங்க நீங்கள். சொல்லாமே ஸ்ரீலங்கன் வட்டலப்பத்தை முதல் முறை நம்ம இப்போ ருசிக்கிறோம். இந்த கருப்பட்டினுடைய ஃப்ளேவர் அப்படி மாஷா அல்லாஹ் நல்லா தெரியுது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். உணவுகள் அடிக்கிட்டே இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளால் சாப்பிடவே முடியல. பெட்ரோல் எங்களுடைய அடுத்த ரவுண்டு இது வந்து ஃபைனல் ரவுண்டு. அப்படி தானே? ஃபைனல் ரவுண்டு இல்லை பாஸ். ஃபைனலுக்கு மிடில் பாஸ். இங்கே இடம் இல்லையே. ஃபைனலுக்கு 4 மணிக்கு தான் ஃபைனல். இடம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். என்னென்னா வாழைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு. நாங்கள் 2 ஆரஞ்சு இல்லை பாய், ஆரஞ்சு. சரி, எங்களோட நாட்டில் ஆரஞ்சு. உங்களோட பாஷையில் ஓகே பாஸ். எங்கள் பாஷையில் சொல்லுங்க கொஞ்சம். சரி, உங்கள் பாஷையில் எதுக்கு வரேன்னா ஓரஞ்சா? சரி. மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. சாப்பாடு மத்தியானமாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும். நைட்டு 1:30 மணி. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு சாப்பாடு மத்தியானமும் சரி, இப்போவும் சரி. ஜஸாக்கல்லாஹ். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை பாய்.